அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ஈசிஆர் சாலையில் பெண்களை விரட்டிச் சென்ற விவகாரத்தில் 2 இளைஞர்களின் கார்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றன. தனிப்படை போலீசார் அவர்களை தேடி வருவதாகவும் தகவல் வெளியாக இருக்கிறது. விவரங்களுடன் செய்தியாளர் வினோத்குமார் இணைந்திருக்கிறார். வினோத்குமார், விவரம் என்ன? லாவண்யா, கடந்த 25ஆம் தேதி நள்ளிரவு சுமார் 12 மணி அளவில் சென்னை கிழக்கு கடற்கரை சாலை கோவளம் அருகே உள்ள முட்டுக்காடு படகு குழாம் மேம்பாலத்தின் மீது கார்கள் நின்று கொண்டிருந்தன. அந்த ஒன்றன் பின் ஒன்றின் கார்களில் பெண்கள் கார்கள் எடுத்து செல்லும் போது அந்த முன்னால் இருந்த காரை உரசிவிட்டு சென்றதாக அந்த பெண்கள் சென்ற காரை 2 கார்களில் சுமார் 8 இளைஞர்கள் துரத்தியுள்ளனர். சுமார் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு அந்த பெண்களை துரத்தி சென்ற போது அந்த பெண்கள் அச்சத்தில் காரில் வீடியோ பதிவு செய்து காவல் நிலையத்துக்கு ஒரு தகவல் தெரிவித்தனர். அந்த காவல் நிலையத்தில் தகவல் தெரிவித்ததை தொடர்ந்து போலீசார் சம்பவ இடத்துக்கு இருந்து அந்த பெண்களை பாதுகாப்பாக மீட்டனர். அது மட்டுமல்லாமல் அவர்கள் அந்த இது குறித்து ஒரு புகாரும் அளித்திருந்தனர். அந்த புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்காமல் அலட்சியமாக இருந்த நிலையில் நேற்று இந்த காலை இது குறித்தான வீடியோ வைரலாகியதை தொடர்ந்து நேற்று வழக்கு பதிவான செய்யப்பட்டது. 5 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்ட இந்த நிலையில் போலீசார் இந்த காரில் பெண்களை துரத்திய இளைஞர்களை தேடும் பணியில் தீவிரம் காட்டினர். நேற்று 4 தனிப்படை அமைத்த நிலையில் இன்று கூடுதலாக ஒரு தனிப்படை அமைத்து 5 தனிப்படைகள் அமைத்து தீவிரமாக தேடி வந்த இந்த நிலையில் அந்த பெண்கள் சென்ற கார்களை துரத்தி சென்ற ஆண்கள் துரத்தி சென்ற 2 கார்களும் போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். தனிப்படை போலீசார் கார்கள் மட்டும் பறிமுதல் செய்துள்ளனர். ஆனால் இந்த இளைஞர்களை இன்னும் பிடிக்கவில்லை. காரணம், அந்த இளைஞர்கள் எங்கே தலைமையாகி உள்ளவர்கள் என்ற ஒரு தகவல் தெரிய வந்துள்ளது. தொலைக்காட்சிகளில் இது குறித்தான செய்திகள் வெளிவந்ததை தொடர்ந்து அந்த இளைஞர்கள் தலைமறைவாக உள்ளதாக காவல்துறையினர் நமக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். அதே போல் இந்த இளைஞர்கள் யார் என்பது குறித்தும் அவர்கள் எங்கு பதுங்கியுள்ளார்கள் என்பது குறித்தும் போலீசார் கண்டுபிடிப்பதில் மிகப்பெரிய சிக்கல் ஏற்பட்டுள்ளன. என்னவென்றால் அவர்கள் பயன்படுத்திய கார் பலரிடமிருந்து வாங்கப்பட்டது. அதனால் இந்த காரின் உரிமையாளரின் பெயர்கள் மாற்றப்பட்டுள்ளதால் அது யாருடைய கார், அது பயணித்தவர்கள் யார் என்பது மிகப்பெரிய சவாலாக உள்ளது கண்டுபிடிப்பது போலீசாருக்கு. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி வினோத்.